இப்போ நீங்க பேசினதெல்லாம் வெறும் உதட்ட அளவுலதான். உங்க உள்ளத்தினால நீங்க பேசல. உங்க உள்ளம் சொல்லாதத ஏன் அத்தை உதட்ட அளவுல வெறும் வார்த்தையா சொல்லி கல்பனா மனசை இப்படி புண்படுத்துறீங்க? ஏற்கனவே கல்பனா மனசு புண்பட்டு போய் தான் வந்திருக்காங்க. ஏதோ அந்த வயசுல அறியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நீங்க கல்பனாவை மன்னிச்சிடலாம் அத்தை. எது அறியாத தப்பு? உனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தானே. உன்கிட்ட இருக்கிற பொறுப்பு உணர்வு அவகிட்ட ஏன் இல்லாம போச்சு? பண கொழுப்பு தானே அவளுக்கு. அதனால தானே அவ கூட சேர்ந்து சுத்துனா. இப்போ அதை அனுபவிக்கிறது யாரு? ஒரு ஆம்பளை புள்ள தப்பு செஞ்சா அது அவனோட போயிடும். ஒரு பொம்பளை புள்ள தப்பு செஞ்சா அந்த குடும்பமே பாழா போயிடும். அதுக்குதான் பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்றோம். இதையெல்லாம் இவளுக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவ கொஞ்சம் கூட அதை கேட்கல. இப்போ அதுக்கான பலனை அனுபவிச்சிட்டு இருக்கா. அவ வாங்கிட்டு வந்த வலி அது. அத அவதான் அனுபவிக்கணும். அத்தை, கல்பனா அழாதம்மா. அத்தை அத்தை மனசு என்னன்னு எனக்கு தெரியும். இப்படி கோவத்துல பேசிட்டு போவாங்க, அப்புறமா அவங்களே வந்து பாசத்தை காட்டுவாங்க. அத்தை இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. நான் அத்தையை சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறேன். நீங்களும் சாப்பிடுவாங்க. அத்தை, வாங்க சாப்பிடலாம். இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டு நான் எப்படிமா சாப்பிட முடியும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ போ சீதா. நீங்க பட்னியா இருந்தா எல்லாம் சரியாயிடுமா அத்தை? இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இந்த தண்டனைய நான் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க எதுக்குதான் தண்டனை அனுபவிக்கணும்? தப்பு செஞ்சவ கல்பனா. அவளே அவ தப்ப உணர்ந்துதான் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. உங்க ரத்தம் என்னைக்குமே தப்பு செய்யாத அத்தை. இது காலம் செய்யற ஒரு மாயை. இந்த மாயையில மயங்கி எல்லாரும் ஒரு கட்டத்துல தப்பு செய்யறாங்க. அதுக்கு கடுமையான தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புராணத்துல எவ்வளவு படிச்சிருக்கோம். அதை விடவா நம்ம கல்பனா தப்பு செஞ்சிட்டா?